வணக்கம், நான் உங்க பிரியா ராமகிருஷ்ணன். நான் ஒரு மனநல ஆலோசகர். கடைசியா ஒரு 3 மாசமா நிறைய பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் இருந்தனால என்னால எந்த வீடியோவுமே போஸ்ட் பண்ண முடியல. அதுக்கு நான் உங்க எல்லார்கிட்டயும் அப்பாலஜைஸ் கேட்டுக்கிறேன். இனிமே ரெகுலரா கண்டென்ட் போஸ்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். நீங்க முன்னாடி எப்படி வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி கண்டினியூஸா சப்போர்ட் பண்ணுங்க. அது எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இருக்கும். இன்னைக்கு நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ஸ்டார்ட் பண்றதுனால ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால நான் எடுத்திருக்கிற டாபிக் தான் நம்மளுடைய சிஎம் விஜய். அவரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் 2.5 yearsலயே சிஎம் ஆயிருக்காரு இல்லையா? ஸோ தட்ஸ் வை ஐ கால் ஹிம் அ ஃபினாமினன். ஏன்னா அவர் எப்படி சிஎம் ஆனாரு இவ்வளோ ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ங்கிறதுக்கு நம்மளை சுற்றி அவ்வளோ டிபேட்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஒருத்தரும் ஒரு ரீசன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் யாராலையும் அதை முழுசா புரிஞ்சிக்க முடியல. சைக்கலாஜிக்கல் தியரிஸை பேஸ் பண்ணி மக்கள் எதனால இவரை இந்த ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல சிஎம்மா செலக்ட் பண்ணி அவர் அந்த சீட்ல உட்கார வச்சிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்க ட்ரை பண்றது தான் இந்த வீடியோ. வாங்க கண்டென்ட்குள்ள போகலாம். நம்ம எல்லாருக்கும் யாராச்சும் ஒரு சிலரை பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியாமலே நம்ம ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா அவங்க ஏதாவது சொல்லி நம்மளை சிரிக்க வச்சுட்டே இருப்பாங்க. அவங்க இருக்கிற அந்த என்விரான்மெண்ட்டை ஹாப்பியாவே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதனால அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றது, அவங்கள மீட் பண்றதுங்கிறது நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த பர்சனையும் நம்மளுக்கே தெரியாம நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கோம் இல்லையா? இதை நம்ம சைக்கலாஜிக்கல் லேர்னிங் தியரிஸான கிளாசிக்கல் கண்டிஷனிங் அப்படிங்கிற ஒரு தியரியை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. பாவ்லோ அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் ஒரு கண்டிஷன்ட் என்விரான்மெண்ட்குள்ள ஒரு டாகை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாருங்க. அவர் என்ன பண்றாருன்னா, அந்த டாகுக்கு அவர் ஃபுட் கொடுக்குறாரு. கொடுக்கும்போது அவர் என்ன நோட்டீஸ் பண்றாருன்னா, அந்த சாப்பாடை பார்த்த உடனே அந்த டாகுக்கு ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு சலைவா அதோடைய வாயில இருந்து வர ஆரம்பிச்சிருது. எச்சு ஊறிட்டு சலைவா வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃபுட்டை பார்த்த உடனே அதுல இருந்து வர அந்த ஸ்மெல்லு அது மூலியமா சலைவா வருது அந்த டாகுக்கு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா, சாப்பாடு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு பெல்ல ரிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு கொடுக்குறாரு. ஓகே, ஏன்னா அந்த பெல்லையும் அந்த சாப்பாடையும் அவர் பேர் பண்றாரு. ஸோ இதை ரொம்ப நாளைக்கு அவர் அதே மாதிரி கண்டிஷன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ சாப்பாடு கொடுக்கும் போது எல்லாமே பெல் ரிங் ஆகும், பெல் ரிங் ஆனோடனே சாப்பாடு வரும். இந்த மாதிரி அவர் கண்டிஷன் பண்ண உடனே அந்த டாகோடைய மைண்ட்ல என்ன ஆயிடுச்சுன்னா, பெல் ரிங் ஆச்சுனாலே சாப்பாடு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன அப்சர்வ் பண்ணாருன்னா, பெல்ல ரிங் பண்ண உடனே சாப்பாடு கொண்டு போறதுக்கு முன்னாடியே நாயோடைய வாயில இருந்து எச்சு ஊற ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் நம்ம கிளாசிக்கல் கண்டிஷனிங் அப்படின்னு சொல்றோம். சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா, அந்த சாப்பாடை அந்த டாக் பார்க்கும் போது அதனுடைய பிரெயின்ல டோபமைன், ஆக்சிடோசின் மாதிரியான ஹார்மோன்ஸ் சுரந்து அது மூலியமா அந்த சந்தோஷத்துல சாப்பாடு கிடைச்சிருச்சு, சாப்பிட போறோங்கிறதுல அந்த நாய்க்கு அதனுடைய வாயில இருந்து சலைவா உற்பத்தி ஆகும். ஆனா ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் அது அந்த பெல்லோட கம்பைன் பண்ணி கண்டிஷன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, பெல்ல அடிச்ச உடனே அதனுடைய பிரெயின்ல இந்த டோபமைன், ஆக்சிடோசின் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா சுரக்க ஆரம்பிச்சிருது. ஏன்னா சாப்பாடு வரப்போகுது அப்படின்ற மாதிரி அது பிரெயினுக்கு தெரிஞ்சனால இந்த ஹார்மோன்ஸ் ஆல்ரெடி சுரக்க ஆரம்பிச்சிருது. ஸோ சாப்பாடு வந்தாலும் வராட்டியும் என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா நாயுடைய வாயில இருந்து சலைவா வர ஆரம்பிச்சிருது. இதுதான் கிளாசிக்கல் கண்டிஷனல் லேர்னிங் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்டை நம்ம மிஸ்டர் விஜய்க்கு அப்ளை பண்ணோம்னா, ஓவர் அ பீரியட் ஆஃப் லாங் இயர்ஸ் இல்லையா, 20-25 years அப்படிங்கிற அந்த டியூரேஷன்ல அவருடைய படங்கள்ல அவர் நிறைய ஒரு ஃபன்னா கொமெடியன் மாதிரியான ரோல்ஸ் நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ அந்த படங்கள் எல்லாம் பார்க்கும்போது அவருடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து நம்ம நிறைய சிரிச்சிருப்போம், நம்மள அவர் நிறைய சந்தோஷப்படுத்தியிருப்பாரு. அதே மாதிரி அவருடைய டான்ஸ் மூவ்மெண்ட்ஸ், அவருடைய சாங்ஸ் அது மூலியமாவும் நம்மள ரொம்ப சந்தோஷப்படுத்தியிருப்பாரு. ஸோ அந்த படங்கள் எல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன வந்திருக்கும், அந்த சந்தோஷங்கிறதுனால நம்ம பிரெயின்ல அந்த டோபமைன் கிடைச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இவ்வளோ வருஷம் தொடர்ந்து நம்ம அவருடைய படங்கள் பார்த்துட்டே வந்ததுனால என்ன ஆயிருக்கும்னா, விஜய் அப்படின்னு அவருடைய ஃபேஸை நம்ம பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்கா நம்ம பிரெயின்ல அந்த டோபமைன் சுரக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அவரை பார்த்தாலே நம்ம சந்தோஷமாயிடுவோம். அதனால இந்த நிறைய மூவிஸ் பார்க்கக்கூடிய அந்த பாப்புலேஷனுக்குள்ள மிஸ்டர் விஜய் அப்படின்னாலே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சனாலிட்டியா மாறிட்டாரு. ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ரீசனிங். ஸோ கிளாசிக்கல் கண்டிஷனிங் ஓவர் அ லாங் பீரியட் ஆஃப் டைம் அவரை நம்மளுக்கு எல்லாம் பிடிச்ச ஒரு பர்சனாலிட்டியா மாத்திருக்கு. ரெண்டாவது கான்செப்ட் பார்த்தீங்கன்னா பாராசோஷியல் ரிலேஷன்ஷிப். அதாவது ஒன் சைடட் ஒரு ஸ்ட்ராங் சைக்கலாஜிக்கல் பாண்ட் வித் அ பர்சன்.
ஏன் ஒன் சைடட் அப்படின்னு சொல்றோம்னா, மெயினா வந்து இது ஏதாவது ஒரு செலிபிரிட்டி மேலதான் இருக்கும், சரிங்களா? சோ அந்த செலிபிரிட்டிக்கு நம்ம மாதிரி ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னு தெரியவே தெரியாது. பட் நம்ம என்ன பண்ணிருப்போம்னா, அவங்கள நம்மளுடைய க்ளோஸ் ரிலேஷன் அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு சைக்கலாஜிக்கல் பாண்டிங்கை வந்து டெவலப் பண்ணி வச்சிருப்போம். ஸோ இதே தான் வந்து மிஸ்டர் விஜய் அவர்களுக்கும் அப்ளை ஆகுது. அவருடைய நிறைய படங்கள்ல அவர் நிறைய பாசிட்டிவான ரோல்ஸ் தான் பிளே பண்ணியிருக்காருங்கிறதுனால, அதுலயும் முக்கியமான கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப பொறுப்பான ஒரு பையன் அப்படிங்கிற மாதிரியோ, ரொம்ப ஒரு சக்சஸ்ஃபுல்லான ரொம்ப கேரிங்கான ஒரு அண்ணன் அப்படிங்கிற மாதிரி ரோல்லையோ, இல்ல ரொம்ப ப்ரொடெக்டிவான ஒரு ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு ரோல்லையோ, இந்த மாதிரி ரோல்ஸ் அவர் பிளே பண்ணியிருக்கும் போது, அந்த மாதிரி படங்களை நம்ம ரிப்பீட்டடா நிறைய மூவிஸ்ல அந்த மாதிரி கேரக்டர்ஸை வந்து பார்க்கும்போது நம்மளும் என்ன பண்ணிருப்போம்னா, இந்த மாதிரி நிறைய வந்து ரிலேட் பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஒரு சைக்கலாஜிக்கல் பாண்ட் நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது நம்மளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். பட் விஜய் அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு பர்சன் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. ஜென்ரலி அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்குமே தவிர, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் சைக்கலாஜிக்கல் பாண்டோட ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்றது வந்து அவர்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. முக்கியமா மிஸ்டர் விஜய் அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் சைக்கலாஜிக்கல் பாண்ட்ஸை டெவலப் பண்ண நிறைய மக்கள் இருந்தாங்க, லட்சக்கணக்கான மக்கள். அதுக்கு முக்கியமான காரணம் அவரை தேர்ந்தெடுத்த நடிச்ச ரோல்ஸ். இதனாலதான் நிறைய பேர் விஜய் என்னுடைய பையன், விஜய் அவர் என்னுடைய அண்ணா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ரிலேட் பண்றாங்களே தவிர, அவங்க மனசளவுல அந்த ஆக்டர் அப்படிங்கிற பொசிஷன்ல இருந்து அவரை என்னைக்கும் அவங்க தம்பியாவோ, அண்ணனாவோ, ஃப்ரெண்டாவோ, மகனாவோ ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அந்த லட்சக்கணக்கான மக்கள் கிட்ட அவர் ரொம்ப ரொம்ப ஒரு க்ளோஸ் ஆன ஒரு ஃபேமிலி மெம்பர் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டாரு. மூணாவது கான்செப்ட் பாத்தீங்கன்னா த அண்டர் டாக் எஃபெக்ட் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா என்னன்னா, யாராச்சும் ஒரு பர்டிகுலர் பர்சனை நிறைய பேர் சேர்ந்து டார்கெட் பண்ணி அவங்கள கார்னர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நேச்சுரலி நிறைய பேர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க வந்து தனியா இருக்காங்க, அவங்கள எல்லாரும் சேர்ந்து டாமினேட் பண்ணி அவங்கள கார்னர் பண்ண போறாங்க அப்படின்னு இருக்கும்போது, நம்ம அந்த இடத்துல ஒரு ஜஸ்டிஸை நிலைநாட்டணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு நேச்சுரலா அவங்கள சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிக்ட் வந்து வந்துடும். ஸோ அதுதான் மிஸ்டர் விஜய் அவர்களுடைய விஷயத்திலயும் நடந்துச்சு. இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் டிஎம்கே, ஏடிஎம்கே, இல்ல மற்ற பார்ட்டிஸா இருக்கட்டும், இல்ல நிறைய இந்த பாலிடிக்ஸை ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களுடைய வியூஸ் சொல்லும் போதா இருக்கட்டும், எல்லாருமே வந்து என்ன பண்ணாங்கன்னா, மிஸ்டர் விஜய் அவர்களை ரொம்ப ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ண முடியுமோ பண்ணாங்க. எந்த வகையிலெல்லாம் வந்து அவர்கிட்ட ஏதாவது ஒரு தப்பு கண்டுபிடிச்சு அதை ஹைலைட் பண்ணி அவரோட பேரை கெடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயங்களை தேடி தேடி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற மக்கள் ஆல்ரெடி அவங்களுக்கு அவர் மேல ஒரு ஸ்ட்ராங் சைக்கலாஜிக்கல் பாண்ட் இருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அந்த சைக்கலாஜிக்கல் பாண்டும் இருக்கும்போது அவர் அப்படி கார்னர் பண்றாங்க எல்லாரும் சேர்ந்து அப்படிங்கிறதும் தெரியும் போது, ஆட்டோமேட்டிக்கா எல்லாருமே அவருக்கு ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சப்போர்ட் பண்றது மட்டும் இல்லாம அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டயும் எல்லாரும் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி, நீங்களும் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னுமே நம்மளுடைய சொசைட்டில பெண்கள் இல்ல சில ஒடுக்கப்பட்ட மக்கள் இவங்க மேல சிலர் வந்து அவங்களுடைய வன்முறைகளை தொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. கிடைச்ச நேரங்கள்ல எல்லாம் அவங்கள டாமினேட் பண்றதும், டிஸ்கிரிமினேட் பண்றதும், அவங்க எது பண்ணாலும் வந்து இதெல்லாம் வேலைக்காகாது அப்படிங்கிற மாதிரி அவங்கள மட்டம் தட்டுறதும், இது மாதிரி தினம் வந்து அவங்க நிறைய ஸ்ட்ரகிள்ஸை அவங்க லைஃப்ல ஃபேஸ் பண்ணிட்டே வராங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது அவங்களுடைய லைஃபே வந்து ஒரு அண்டர் டாக் அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் இருந்துகிட்டு இருக்கும். நிறைய இளைஞர்களும் இந்த அண்டர் டாக் எஃபெக்ட் குள்ளதான் வந்து வராங்க. சொசைட்டியால இந்த இளைஞர்களும் வந்து நிறைய இடங்கள்ல பாதிக்கப்படுறாங்க. அவங்கள வந்து எப்படியெல்லாம் குறை சொல்லலாமோ அப்படியெல்லாம் குறை சொல்லி ஒடுக்கப்பட்டுக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு கேட்டகரி, அதாவது பெண்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லாம இருக்காங்க அப்படின்னு டேக் பண்ணி இருக்கக்கூடிய இளைஞர்கள், இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, நம்மள எப்படி இந்த சமுதாயம் ஒரு நாளும் ஒடுக்கிக்கிட்டே இருக்கோ அதே மாதிரி மிஸ்டர் விஜய் அவர்களையும் எல்லாரும் சேர்ந்து ஒடுக்க பாக்குறாங்க அப்படின்னு இருக்கும் போது, அவங்களுடைய செல்ஃப அவங்க மிஸ்டர் விஜயோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அவரும் ஒடுக்கப்படுறாரு, நாங்களும் ஒடுக்கப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க செல்ஃப் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. இது மூலியமா என்ன ஆகுதுன்னா, எப்படியாச்சும் மிஸ்டர் விஜய் அவர்களை வின் பண்ண வைக்கணும் அப்படின்ற ஒரு உத்வேகம் அவங்களுக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கா வருது. ஏன்னா அவரு வின் பண்ணிட்டாருன்னா அது வந்து ஒரு ப்ரூஃப் மாதிரி கிடைக்குது இவங்களுக்கு. என்னுடைய லைஃப்லயும் நானும் ஹார்ட் ஒர்க் போட்டு ஏதாச்சும் ஒரு எஃபர்ட் போட்டு ஏதாவது ஒரு விஷயம் சாதிச்சேன்னா நானும் என்னோட லைஃப்ல வின் பண்ண முடியும் அப்படிங்கிற
ஒரு கான்பிடன்ஸ் அவங்களுக்குள்ள கொடுக்குது. அதனால எப்படியாச்சும் மெனக்கெட்டு நம்ம விஜய் அவர்களை வின் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற தாட் வந்து அவங்களுக்குள்ள வருது. ஸோ இதுதான் நம்ம த அண்டர்டாக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். இதனாலேயே மெயினா பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு அவங்க சப்போர்ட்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள், இளைஞர்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் இருக்காங்க. ஸோ இதுக்கான காரணம் இதுதான். நாலாவது கான்செப்ட் பாத்தீங்கன்னா ஐடென்டிட்டி டிஸ்கனெக்ஷன் அப்படின்னு சொல்லாங்க. இந்த ரொம்ப வருஷமா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ப்ராமினன்ட் பார்ட்டிஸான டிஎம்கே, ஏடிஎம்கே எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ்க்கு வந்து மக்களை பழக்கி வச்சிருந்தாங்க. முக்கியமா இந்த ஜென் ஜி அப்படிங்கிற ஜென்ரேஷன்ல பாத்தீங்கன்னா இந்த ஓல்டு பார்ட்டிஸோட அவங்களுக்கு சுத்தமா கனெக்ஷனே கிடையாது. அந்த சைக்கலாஜிக்கல் கனெக்ட் இருந்தா தானே அவங்க என்ன சொல்ல வராங்கிறதையாவது காது கொடுத்து கேட்பாங்க. அந்த கனெக்ட்ங்கிறது சுத்தமா மிஸ் ஆகுது. அவங்களுடைய இந்த லாங் ஆர்ட்ஸ் அவங்க வந்து பேசுறாங்க, அவங்களுடைய கொள்கைகளை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரச்சாரம் பண்றாங்க இல்லையா, அந்த முறையா இருக்கட்டும், இல்ல அவங்க மக்களை போய் சென்றடையணுங்கிறதுக்காக அவங்க யூஸ் பண்ற வழிமுறைகளா இருக்கட்டும், எதுவுமே வந்து இந்த ஜென் ஜி கிட்ட கனெக்ட் ஆகவே இல்லை. அந்த இடத்துல மிஸ்டர் விஜய் அந்த ஜென் ஜிக்கு ஏத்த மாதிரி கரெக்டா ஒரு ஷார்ட் ஸ்பீச் மூலியமா அவங்களை எப்படி கவரணுமோ அந்த மாதிரி கவர்ந்தாங்க. இப்ப ரிலவெண்டா இருக்கிற சோசியல் மீடியாவை அவருடைய சப்போர்ட்டர்ஸ் வந்து நிறையவே யூஸ் பண்ணி அவருக்கு இன்னும் நிறைய விசிபிலிட்டியை கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அந்த ஜென் ஜி ஈஸியா அவங்கள மிஸ்டர் விஜயோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டாங்க. இதுவும் நிறைய ஒரு மாஸ் பாப்புலேஷன் மிஸ்டர் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு மேஜர் ரீசன். ஏன்னா அவங்களால ஓல்ட் பார்ட்டிஸோட பர்சனலாவும் சரி, சைக்கலாஜிக்கலாவும் சரி கனெக்ட் பண்ணிக்க முடியல. இது மட்டும் இல்லாம கத்தி, பிகில் இந்த மாதிரி நிறைய படங்கள்ல விஜய் அவர்கள் தேர்ந்தெடுத்து நடிச்ச அந்த கேரக்டர் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு நல்லது ஒரு மக்களுக்கு வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, ஒரு குறிப்பிட்ட ஒரு பாப்புலேஷனுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவர் மெனக்கெட்டு ஒரு விஷயத்த பண்றாரு, செல்ஃப்லெஸ்ஸா பண்றாரு அப்படிங்கிற மாதிரி கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு இல்லையா. ஸோ அந்த படங்களை பார்த்து அதே மாதிரி அவர் நம்மளுக்கு சிஎம் ஆனதுக்கு அப்புறமும் நம்மளுக்கு அவர் நல்லது பண்ணுவாரு அப்படிங்கிறத நம்புறாங்க. ஸோ மித்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை பார்க்கும்போது மிஸ்டர் விஜய் வந்து ஒரு கிளீன், ஒரு ஆல்டர்னேட் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து அவங்க எல்லா மனசுலயும் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து இருக்கு. அஞ்சாவது கான்செப்ட் பாத்தீங்கன்னா கிரவுட் சைக்காலஜி அப்படின்னு சொல்லாங்க. நம்மளுடைய தமிழ்நாடு ஸ்டேட் வந்து ஒரு செக்குலர் ஸ்டேட், கரெக்டுங்களா? இங்க மோஸ்ட் ஆஃப் த மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சாதி அடையாளங்கள் மேல நம்பிக்கை கிடையாது. ஸோ மிஸ்டர் விஜய் வந்து என்ன பிச் பண்றாருன்னா சாதிகள் அற்ற ஒரு செக்குலரான ஒரு கவர்மெண்டா ஃபார்ம் பண்றேன் அப்படிங்கறது ரொம்ப ஸ்ட்ராங்கா பிச் பண்றாரு. ஸோ இத்தனை வருஷமா இந்த ரெண்டு திராவிட கட்சிகளும் மாறி மாறி இந்த சாதிய அடையாளங்களை வச்சு அரசியல் பண்ணி மக்கள் எல்லாருமே ரொம்ப ஒரு அதிருப்தியில வந்து இருந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிறதுனால இவங்க ரெண்டு பேர்ல யாரு பெட்டர் அப்படிங்கறத பார்த்து மக்கள் வந்து திரும்ப ஓட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு செக்குலர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா மிஸ்டர் விஜய் அவர்கள் உள்ள வரும்போது ஆட்டோமேட்டிக்கா மக்கள் வந்து அவரை வந்து ஒரு ஆல்டர்னேட், இவரை வந்து நம்பி நம்ம இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தேர்ட் ஆல்டர்னேட்டா வந்து பிக் பண்றதுக்கு ரொம்பவே வந்து ஒரு பெரிய ரோல் வந்து அது பிளே பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கு காரணம் ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் ஒரு ஐடியாவை ஸ்ட்ராங்கா நம்புறதுனாலையும், அந்த ஐடியாவை பிச் பண்ணி ஒருத்தர் வரனால அந்த மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் அவருக்கு சப்போர்ட் பண்றதுனாலையும் வருது. ஸோ இதுதான் நம்ம வந்து கிரவுட் சைக்காலஜி அப்படின்னு சொல்லுவோம். இந்த சைக்கலாஜிக்கல் ரீசன்ஸ் எல்லாத்தையும் தாண்டி நிறைய பொலிட்டிக்கல் ரீசன்ஸும் இருந்ததுங்க கண்டிப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் டிஎம்கே கவர்மெண்ட் மேல இருந்த ஒரு ஸ்ட்ராங் ஆன்டி இன்கம்பன்சியா இருக்கட்டும், நிறைய சட்ட ஒழுங்கு இஷ்யூஸ் வந்தது இல்லையா, அதுவா இருக்கட்டும், ஆஃப்டர் ஜெயலலிதா அம்மா ஏடிஎம்கே பார்ட்டிங்கிறது எந்த அளவுக்கு பலவீனம் பட்டுட்டே போச்சு அப்படிங்கிறதா இருக்கட்டும். இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அது டிஎம்கே மக்கள் மீது வலுக்கட்டாயமா திணிச்ச குடும்ப அரசியலும் கட்டுப்பாடே இல்லாம நடந்த ஊழலும் தாங்க. இதுக்கு எதிர்கட்சியா செயல்பட்டு தட்டி கேட்க வேண்டிய ஏடிஎம்கேயும் அமைதியாவே இருந்தாங்க. அதனால மக்களுக்கு இந்த ரெண்டு கட்சிகள் மேலேயும் இருந்த நம்பிக்கை சுத்தமா போயிடுச்சு. ரொம்ப கம்மி ஓட் ஷேர் வச்சிருந்த மித்த கட்சிகளுக்கு ஓட் பண்ணி அவங்க ஓட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சாங்க. அதனால எந்த கட்சியையும் சாராம நடுநிலையா இருந்த மக்களும் மிஸ்டர் விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்தா என்ன அப்படின்னு டிசைட் பண்ணாங்க. இதெல்லாம் சேர்ந்துதாங்க தனிச்சு நின்னாலும் மெஜாரிட்டி ஓட் ஷேர்ஸை வாங்கி இன்னைக்கு மிஸ்டர் விஜய் ஒரு ஆக்டர் அப்படிங்கிற இடத்துல இருந்து தமிழ்நாட்டுடைய சிஎம் அப்படின்னு கோட்டையில இடம் பிடிச்சிருக்காரு. இந்த வீடியோ ரொம்ப இன்சைட்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.